வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்குது குட்வில் சார்ட்டிங் டூல். இதுதான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 5620க்கு பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா இந்த முக்கியமான ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு விஷயம், நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருந்தது. அந்த இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டுக்காக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கு. நம்மளோட முக்கியமான ஜோனை முதல்ல அதுக்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் போக முடியாமல் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக வச்சு கீழே வர முயற்சி முழுவதும் நடந்திருக்கு. இந்த இடம் தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த இடம். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தோடனே இன்வென்ட்ரி ரிப்போர்ட் பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரியே ப்ரைஸ் திருப்பியும் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதுவும் இறுதியாக பலன் கொடுக்கல. திருப்பியும் இது ஒரு நேற்று மார்க்கெட்டை பார்க்குறப்ப முழுவதும் ஒரு ஏற்ற இறக்கத்தோடையே இருந்திருக்கு. சைடாகவே மூவ் ஆகிருக்கு. கொஞ்சம் கஷ்டமான ட்ரேடிங் நாள் தான் நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட். ஏன்னா இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமும் நல்ல ஒரு ப்ரைஸ் டைரக்ஷன் கிடைக்கும்னு நம்பியிருப்போம். ஆனால் அது எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. ஆனால் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் பக்கமாக க்ளோஸ் ஆனது. அது மட்டும் இல்லாமல் நேற்று மார்க்கெட்டோட ஹை பக்கமாக க்ளோஸ் ஆகியிருக்கிறது. நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங்க்கு மேலே க்ளோஸ் ஆகியிருக்கிறது. இது எல்லாம் க்ரூட் ஆயிலுக்கு பையிங்க்கு சாதகமான ஒரு விஷயம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 5660க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதுவும் நமக்கு ஒரு சாதகமான இரண்டாவது விஷயம். அதனால் என்னென்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதோடைய அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். இந்த முக்கியமான நேற்று நம்ம ஃபாலோ பண்ண இந்த முக்கியமான ஜோனை அடிப்படையான சப்போர்ட்டாக வச்சு க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்த டார்கெட்லாம் 5722 மற்றும் 5756 இந்த ரெண்டு டார்கெட்டையும் தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுன்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பிப்போம். எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.